சொல்லேருழவர் மரியாம்பிள்ளை கதிர்காமர் அந்தோணிப்பிள்ளை அந்தனிசில். இவரே ஒரு தீப்பொறி பத்திரிகையின் ஆரம்ப கர்த்தா. இவர் 1934 டிசம்பர் 31 யாழ்ப்பாணம் டேவிட் வீதியில் உள்ள அவர்கள் மனையில் அந்தோணிப்பிள்ளை மரியம்மா தம்பதிகளின் மூத்த வாரிசாக பிறந்தார். இன்றைக்கும் இலங்கையில் ஏராளமானவர்களினால் இவர் நினைவு கூறப்படுவதற்கு முக்கிய காரணம் அவரது ஒரு தீப்பொறி பத்திரிகையாகும். இனி ஒரு தீப்பொறி பத்திரிகையின் ஆரம்ப பயணத்தை பார்ப்போம். மானா கானா ஆனா அந்தனிசில் தீப்பொறி பத்திரிகையை இந்தியாவின் தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிக்க இருந்தார். தீப்பொறி பத்திரிகைக்கான அறிமுக விளம்பரங்களும் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக உடனடியாக தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணத்திற்கு வரவேண்டி இருந்ததால் தீப்பொறி பத்திரிகையினை 1961 யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டார். இப்பத்திரிகை இலங்கையின் பல பகுதிகளில் பரவலான விற்பனையை கொண்டிருந்தது. அவரின் வீச்சான எழுத்து வன்மையும் மூச்சான பேச்சு வன்மையும் மக்கள் மத்தியில் பெரும் புகழை ஈட்டி கொடுத்தது. இதனால் மக்கள் இவரை தீப்பொறி ஆசிரியர் என அழைப்பார்கள். இவரின் அடுக்குமொழி தலைப்புகளும் தீப்பொறி பறக்கும் வசனங்களும் தீப்பொறி பத்திரிகையின் அதிக விற்பனைக்கான காரணம் ஆகும். ஆட்சிக்கு வந்தது ஆனை, அடுப்புக்குள் புகுந்தது பூனை. விலை உயர்த்தினார்கள் பானை, மக்கள் அண்ணாந்து பார்க்கிறார்கள் வானை. நண்டுக்கு ஒரு பொந்து, நரிக்கு ஒரு சந்து, நலிந்தவனுக்கு இல்லையா ஒரு குந்து. நீ காட்டி கொடுப்பதற்கு காசா தன்மானம், உனக்கு தூசா எனும் அடுக்குமொழி தலைப்புகள் மக்கள் மனதை வென்று தீப்பொறி பத்திரிகையின் எழுச்சிக்கு காரணமாய் இருந்தது. ஆனால் இந்த வெற்றியும் எழுச்சிகளும் நிலைக்கவில்லை. 1965 தீப்பொறி இதழ்களில் அந்தனிசில் எழுதிய 2 கட்டுரைகள் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் 1.5 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் தீப்பொறி பத்திரிகைக்கும் தடை விதிக்கப்பட்டது. பின்னர் அந்தனிசில் சிறை மீண்ட பின் 1972 ஒரு தீப்பொறி என்ற பெயரில் மீண்டும் பத்திரிகையை ஆரம்பித்தார். இப்பத்திரிகையில் தாயின் உள்ளம், காதலோ காதல், தெய்வம் போன்ற சிறு கதைகளையும் எழுதினார். ஒரு தீப்பொறி பத்திரிகை இலங்கை முழுவதும் பரவலாக விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக வார இதழாக வெளிவந்த ஒரு தீப்பொறி பத்திரிகை 1983 ஜூலை 23 வெடித்த இனக்கலவரம் காரணமாக வெளியூர்களில் இருந்து வரவேண்டிய விற்பனை பணம் வராமல் போன காரணத்தினால் ஒரு தீப்பொறி பத்திரிகையின் வெளியீட்டை நிறுத்தி கொண்டார். 2005 ஜூலை 9 சொல்லேருழவர் மரியாம்பிள்ளை கதிர்காமர் அந்தோணிப்பிள்ளை அந்தனிசில் இயற்கை எய்தினார். மீண்டும் புதுப்பொழிவுடன் தீப்பொறி ஆசிரியர் அந்தனிசிலின் பேரப்பிள்ளைகளினால் மட்டக்களப்பு மண்ணில் இருந்து இணையதளம் மற்றும் முகநூல், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களின் ஊடாக மீண்டும் ஆரம்பமாகிறது ஒரு தீப்பொறி. 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 ஒரு தீப்பொறி.
வணக்கம். அன்பான உறவுகளே, இந்த ஒளிப்பதிவின் வழியாக கனடா தேசத்திலிருந்து நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். இன்று ஒரு தீப்பொறி ஊடக திறப்பு விழா. எங்கள் வீட்டாரின் வெற்றியினால், மகிழ்ச்சியினால் என்றே நாம் இதை சொல்லலாம். எனது தாயின் தகப்பனார் காலம் சென்ற மானாகானா ஆனா ஆந்தனிசில். இவர் தீப்பொறி பத்திரிகை ஆசிரியர், தமிழ் பேச்சாளர், தமிழ் மக்களுக்காக சேவையாற்றிய ஒருவர். இவரது பெயர் அழிந்து போகாத வகையில் இவரது பேத்தியாகிய எனது அன்பு சகோதரி தர்மிதா மற்றும் அவரது கணவர் ஹேமதேவன் அவர்களின் முயற்சியின் வடிவமே ஒரு தீப்பொறி ஊடகம். அந்த வகையில் எனது வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு ஊடகத்தின் பணிகள் மென்மேலும் சிறக்கவும் என் அன்பான உறவுகள் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் வழங்குமாறு நான் உங்களை கேட்டு நிற்கின்றேன். நன்றி. வெகு விரைவில் வார இதழாகவும் வெளிவர காத்திருக்கிறது ஒரு தீப்பொறி.